அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு 10 நிமிஷத்தில் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க. ஃபேமிலியோட எங்கேயாவது லாங் ட்ராவல் போனீங்கன்னா இந்த மாதிரி வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு வழியில் சாப்பிட்டுக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது கடையில் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் வீட்டிலையே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கிளாஸ் பச்சரிசியும் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பும் எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு பதிலாக கடலைப்பருப்பு கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். துருவிய தேங்காய் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஏலக்காய் சர்க்கரையோட பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு சிட்டி எடுத்துகிட்ட போதும். முந்திரி திராட்சை தேவையான அளவு, ஒரு கப்பு காய்ச்சின பால், 100 கிராம் நெய் எடுத்துக்கிட்டேன். இப்போது பாசிப்பருப்பையும் அரிசியையும் நல்லா தண்ணி விட்டு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டின அரிசி அதில் எடுத்துகிட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். நம்ம 1 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ அதனால் 4 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து குக்கரை மூடிக்கலாம். குக்கர் ஒரு 5 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பொங்கலுக்கு தேவையான சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த சாதத்தில் பாதி சாதம் வெண்பொங்கலுக்கும் பாதி சாதம் சக்கரை பொங்கலுக்கும் நான் தண்ணியை எடுத்து வச்சுக்கிறேன். ரெடியாக இருக்க சாதத்தை திரும்பவும் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் வெல்லத்தை அதோடு நான் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். வெல்லம் அந்த சூட்லேயே கரைஞ்சிரும். நல்லா கைவிடாமல் கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உங்களுக்கு வேணும்னா வெள்ளைப்பாகு கூட நம்ம எடுத்து இந்த சாதத்தோடு கலந்து விட்டுக்கலாம். இதோடு இப்போ ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன் 1 கப் பாலை நான் இதோட சேர்த்துக்கிறேன். பால் ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நான் சாதம் வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன். பாலை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் நல்லா அதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சாதம், வெல்லம், பால் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது தேங்காய் துருவலை இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி இதோட நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காயை கட் பண்ணி போட்டால் குட்டீஸ்லாம் தேங்காயை தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் நான் தேங்காயை துருவி இதோட சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க முந்திரியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்ப தேய விடக்கூடாது. ஒருவேளை முந்திரி தீஞ்சிச்சுன்னா பொங்கலை சாப்பிடும்போது அது வாயில் கடிக்கும்போது கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பொங்கலோட டேஸ்ட்டை அதுக்கு எடுத்துரும். முந்திரியை கொஞ்சமாக ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அதுலேயே திராட்சையை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் அதை வறுத்துக்கிறேன். இப்போது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பொங்கலை இதோடு நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுட சுட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் அந்த பொங்கலை நம்ம தூவிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே குக்கரில் சாதம் ரெடியாக இருக்குது. அதில் நான் ஏற்கனவே பாதி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கலாம். இதில் 50 கிராம் நெய்யை ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து இதில் நான் சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கடுகு வெடிக்கலைன்னா கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெடித்ததுக்கப்புறம் தான் வேறு எதாவது போடணும். இப்போது நான் இதில் கருவேப்பிலை, மிளகு, சீரகம், முந்திரி இதோடு போட போகிறேன். முந்திரி பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை இதோடு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் சாதம் வேகும்போதே உப்பு போட்டுட்டேன். ஸோ அதனால் இங்கே உப்பு போடலை. நீங்கள் போடலைன்னா இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போது வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கலுக்கு நான் உடச்சக்கடலை சட்னி ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சாம்பார் கூட வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு 50 கிராம் உடச்சக்கடலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். சட்னிக்கு கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வெண்பொங்கலுக்கு உடச்சக்கடலை சட்னியை சர்வ் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு சைட் டிஷ் வேணும்னா அவரைக்காய் கூட்டு இல்லைனா உருளைக்கிழங்கு கூட்டு செஞ்சுக்கலாம். 2 சைட் டிஷ்ஷுமே பொங்கலுக்கு ஆப்டாக இருக்கும். நீங்கள் பொங்கலுக்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம்.